வணக்கம்மா. அதாவது ஒரு சில அரசு அதிகாரிகள் அலட்சியத்தினால இங்கே ஒரு அரசு ஊழியரோட வேலையே போயிடுச்சு. ஸோ யாரும் தவறான முடிவுக்கு போகாதீங்க. ஸோ எப்பவும் நான் சொல்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு மெசேஜ் தான். என்ன அப்படின்னா, எப்பவும் மன தைரியமாக இருங்க. அதாவது விருதுநகரை சேர்ந்த காந்தி என்ற ஒரு நபர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தட்டச்சர் வேலைக்கு எழுதுறாருங்க. அந்த வேலை இந்த நபருக்கு கிடைச்சிருது. எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கிற ஸ்டான்சி அரசு மருத்துவமனையில் அவருக்கு அந்த தட்டச்சர் வேலை கிடைக்குது. ஆனால் அந்த மருத்துவமனையில் அந்த நபருக்கு அந்த வேலை இல்லை அப்போதைக்கு. அப்போது இவருக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இளநிலை உதவியாளர். அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்டோரில் வேலை பார்க்குறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு மேலாகவே வேலை பார்க்குறாரு. ஆனால் அந்த 10 மாதங்களாகவே இந்த நபருக்கு சம்பளம் இல்லாமல் தான் வேலை பார்த்துருக்கிறாரு. நம்மளால் ஒரு மாதம் நம்மளால் சம்பளம் இல்லாமல் நம்மளால் வேலை பார்க்க முடியாது. நம்ம லைஃப்பை கண்டிப்பாக ஓட்ட முடியாது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில். ஆனால் இந்த நபர் விருதுநகர்லேருந்து சென்னைக்கு இவர் ரூம் எடுத்து தன்னோட ஃபேமிலியோடு அங்கே வசிச்சுட்டு வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேலாகவே இவருக்கு சம்பளம் இல்லை. அந்த சம்பளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த அரசு மருத்துவமனையோட டீன் கிட்ட இவர் போகிறாரு. ஸோ இவர் சம்பளத்துக்கு கேட்குறாரு. ஸோ ஏன் எனக்கு இன்னும் சம்பளம் தரல, எங்களுக்கு சம்பளம் போடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அந்த அரசு அதிகாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சம்பளம் வரும்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியமாக போயிடுறாரு. இந்த காந்தி என்ற அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் சிஎம் செல்லுக்கு ஒரு மெயிலை அனுப்புகிறாரு. நான் இங்கே சம்பளம் இல்லாமல் சாகுறேன் அப்படின்னு ஒரு மனுவை அனுப்புகிறாரு. மறுபடியும் அந்த டீனுக்கே இந்த மனு போயிடுது. ஸோ அந்த டீன் இந்த காந்தியை கூப்பிட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணால் உடனே உனக்கு சம்பளம் போட்டுறணுமா, வரும்போது வரும் போ அப்படின்னு அப்பவும் ஒரு அலட்சியத்தோடு அனுப்பிச்சிடுறாரு. ஸோ இவர் ஒரு மன உளைச்சல் தாங்க முடியாமல் ஒரு மன வேதனையோட அவர் கடைசி வரைக்கும் சம்பளமும் வாங்காமல் இவர் ஒரு தற்கொலை பண்ணி இறந்துருக்கிறாரு. அதாவது ஒரு 10 மாதங்களுக்கு மேலாகவே இவர் சம்பளம் இல்லாமல் வேலை பார்த்துருக்கிறாரு. அவர் அந்த டீனுக்கிட்டலாம் கேட்டிருக்காரு. அவர் அலட்சியத்தோடு அவர் சம்பளம் வரும்போது வரும் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியத்தோடு இருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் அரசு அதிகாரிகள் அலட்சியத்தினால தான் இப்போ வரைக்கும் ஒரு சில இந்த மாதிரி தவறுகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. மக்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நண்பா.